गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुशास्त्र हरब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। ओम श्री दक्षिणामूर्ति स्वामिये शरणं। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. இன்றைக்கி நாம் மீனம் ராசிக்கு 2025 சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாகவும் விளக்கமாகவும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் 29/3/2025 சனிக்கிழமை அன்று இரவு 9:44 சனி பெயர்ச்சி. சனி பகவான் கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 hour ஆனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம்ங்க. இந்த சனி பெயர்ச்சி என்பது தொழில் காரகனாக இந்த சனி பகவான் இருப்பதனால தொழில் என்பது வணிகம் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். அதுவும் எல்லா 2.25 வருடமும் இந்த மாதிரியான தொழில் பிரச்சனை வராது. அவ்வப்போது தொழில்துறையிலே நன்மைகள் கூட கிடைக்கும். அதாவது சனி பெயர்ச்சியின் மூலமாக எப்போதெல்லாம் சனி பகவானுக்கு குருவினுடைய பார்வை இருக்கின்றதோ அப்போதெல்லாம் தொழில் பிரச்சனை இல்லாமல் தொழில் நன்றாக இருக்கும். இந்த சனி பெயர்ச்சி என்பது சிலருக்கு மங்கு சனி, சிலருக்கு கொங்கு சனி, சிலருக்கு பொங்கு சனி, சிலருக்கு மரண சனி என்று இருக்கின்றது. அந்தந்த ராசியை பொறுத்து மாறும். அந்த ராசியை பார்க்கும்போது அதை பற்றிய விவரங்களை நாம் பார்க்கலாம். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மீனம் ராசி அன்பர்களே, மீன ராசியிலே பிறந்தவர்கள் இதுவரை விரய சனியாக சனி பகவான் விரையாதிபதி லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ ராசிக்கு வருகின்றார். ஆகவே இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக லாபம் நிச்சயமாக நன்றாக கிடைக்கும். செலவுகளும் சுப செலவாகவே அமையும். உங்களுடைய ராசியிலே சனி பகவான் வருவதன் மூலமாக வேலைப்பளு மிக மிக அதிகமாக இருக்கும். நிறைய தொழில் முயற்சிகள் செய்வீங்க. அனைத்து முயற்சிகளும் நீங்கள் தாமதமாக வெற்றியை பெறுவீர்கள். நிச்சயமாக வெற்றி கிடைக்கும், ஆனால் தாமதமாக கிடைக்கும். ஏனென்றால் சனி பகவான் என்றாலே தாமதமாகவே செல்வர் என்றுதான் பொருள். ஆக தாமதமாக சென்றாலும் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்திருக்கின்றது. இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக வேலைப்பளு அதிகமாவதன் மூலமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வையிடுகின்றார். ஆகவே இளைய சகோதரருக்கு சற்று உடல் ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்களுக்கு மிகுந்த அக்கறை என்பது தேவை. இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் பார்வையிடுகின்றார். ஆகவே மனைவிக்கு முன்னேற்றம் என்பது இருக்கின்றது, ஆனால் டிஸ்டி இருக்கின்றது. மனைவியின் ஆரோக்கியத்தில் டிஸ்டி காரணமாக உடல் வலிகள் ஏற்படும். ஆனால் பெரியதொரு ஆபத்துகள், பெரியதொரு பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலே சனியினுடைய பார்வை இருக்கின்றது. ஆகவே தொழில்துறையிலே வேலைப்பளு மிக மிக அதிகமாக இருக்கும். தொழில்துறையிலே புதிய புதிய முயற்சிகளை செய்வீர்கள். அனைத்து முயற்சிகளும் தாமதமாக வெற்றி கிடைத்தாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். 10ஆம் இடத்திலே சனி பகவான் பார்வை வருவது என்பது தொழில்துறையில் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கின்றது.
தொழில் நீங்கள் முன்னேறுவதை பார்த்து மற்றவர்கள் திருஷ்டிப்படுவார்கள். ஆக இந்த சனி பெயர்ச்சி சென்ற சனி இருந்ததை விட இப்போது ஓரளவு நன்றாகவே இருக்கின்றது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு புது முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பணியாளர்கள் நல்லதொரு பணியாளர்கள் அமைவாங்க. அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு என்பது கிடைக்கும். பதவி உயர்வின் காரணமாக நல்லதொரு சம்பளம் என்பது அதிகம் ஆகுங்க. அதன் மூலமாக நல்லதொரு முன்னேற்றம் என்பது ஏற்படும். புதிதாக வீடுமனை வாங்குவதற்கான முயற்சிகள் செய்யலாம். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் செய்யலாம். இருக்கின்ற வாகனத்தை விற்றுவிட்டு புதியதொரு வாகனத்தை வாங்கலாம். புதிய வாகனம் பழைய வாகனமோ அல்லது புதிய வாகனம் வாங்கவோ வேறு வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது வாகனத்தை மாற்றிக்கொள்வது மிக மிக நல்லது. இருக்கின்ற வாகனத்தை விற்றுவிட்டு புதியதொரு வாகனத்தை அல்லது பழைய வாகனம் வேறு வாகனத்தை வாங்குவது மிகவும் சிறப்பானது. இந்த வருடத்திலே இந்த 2 வருடமும் உங்களுக்கு தொழில்துறையிலே தினம் தினம் விருத்தி என்றுதான் இருக்கின்றதே தவிர ஒரு முன்னேற்றம் என்பது இல்லை. திருமணம் ஆகாதவர்களுக்கு 2026 நிச்சயமாக திருமணம் கைகூடும். அதன் மூலமாக குடும்பத்திலே புது வரவுகள் என்பது இருக்கும். புது வரவு என்றால் புது உறவினர்களுடைய வருகை இருக்கும். பெண்களுக்கு நல்லதொரு ஏற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கணவன்மார்களுக்கு இந்த ஒரு வருடம் டிஸ்டி என்பது ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தொழில் விருத்தி என்பது காத்திருக்கின்றது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. விவசாயிகள் நல்லதொரு மகசூல் பெறுவார்கள். நீங்கள் எதை பயிரிட்டாலும் நல்லதொரு மகசூல் பெற்று அதில் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த 2.25 வருடத்திலே உங்களுக்கு தேவையான நேரத்திலே போர் போட்டாலும் சுவையான குடிநீர் என்பது கிடைக்கும். நல்லதொரு தண்ணீர் என்பது கிடைக்கும். வயதானவர்கள் இந்த 2.25 வருடமும் வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளியூர்களுக்கோ அல்லது தூரதேச பிரயாணங்களுக்கோ நீங்கள் தாராளமாக செய்து கொண்டு வரலாம். மேலும் தேவஸ்தல யாத்திரைகள் சென்று விட்டு வரலாம். அதனால் தரிசனம் கிடைக்கும். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லதொரு ஆரோக்கியமான சூழ்நிலைகள் உருவாகும். உடல் வலிகள் என்பது வந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து நல்லதொரு ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். ஏற்கனவே அலோபதி மருந்து சாப்பிட்டு கொண்டிருப்பவர்கள் பழமையான மருத்துவமான ஆயுர்வேதிக் மருத்துவம் அல்லது ஹோமியோபதி மருத்துவம் சேர்த்து கொள்ளுங்கள். விரைவில் குணமாவீர்கள். நல்லதொரு ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். மாணவர்கள் நல்லதொரு மதிப்பெண் பெறுவார்கள். வெளிநாடு சென்று படிக்கலாம் என்று நினைப்பவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அல்லது உங்களுடைய ஊருக்கு அருகிலேயே சென்று படிக்க நேரிட்டாலும் நிச்சயமாக நல்லதொரு கல்லூரியில் இடம் கிடைக்கப்பெறும். நல்லதொரு மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆனால் எல்லாமே சிறிது காலதாமதமாகும். ஏனென்றால் உங்கள் ராசியிலே சனி பகவான் இருப்பது காலதாமதத்தை ஏற்படுத்துவதனால் எல்லாமே காலதாமதமாகும். காலதாமதமானாலும் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருடம் மீனம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு 60% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இந்த மீனம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு வேலைப்பளு என்பது அதிகமாக இருப்பதனாலும் உடல் வலிகள் என்பது ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. அதற்கு பரிகாரமாக 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதனால் ஒரு முறை இந்த 7.5 சனி என்பது நடு வயதில் இருப்பவர்கள், அதாவது 22 வயதிற்கு மேல் 52 வயதில் இருப்பவர்களுக்கு பொங்கு சனியாக இருக்கின்றது. பொங்கு சனியாக இருப்பவர்கள் அவசியம் ஒரு முறை திருக்கொள்ளிக்காடு என்று சொல்லக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கின்ற சனி பகவானை வணங்கிவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக பொங்கு சனி நன்றாக வேலை செய்யும். அதிகமான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது நல்லதொரு தன லாபம் என்பது கிடைக்கும். 22 வயதிற்குள் இருப்பவர்களுக்கு ஒரு முறை அவசியம் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வணங்கிவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக நல்லதொரு ஆரோக்கியம் என்பது கிடைக்கும். மாணவர்கள் நல்லதொரு மதிப்பெண்களை பெறுவார்கள். மேலும் 52 வயதிற்கு மேல் இருப்பவர்கள் 82 வயதிற்குள் இருப்பவர்களுக்கு கொங்கு சனியாக இருக்கின்றது. அவர்கள் ஒரு முறை குற்றனூர் சென்றுவிட்டு, அதாவது குற்றனூரில் சுயம்புவாக சனி பகவான் இருக்கின்றார், அங்கு சனி பகவானை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே உங்களுடைய எடைக்கு எடை, அதாவது நீங்கள் எந்த எடையில் இருந்தாலும் அந்த எடைக்கு எடை நல்லெண்ணெய் தானம் ஏனால் ஜலராசிலே சனி பகவான் வருவதினால் நல்லெண்ணெய் தானம் ஆஞ்சநேயருக்கு கொடுக்க வேண்டும். ஒரு முறை கொடுத்தால் போதுமானது. அவ்வாறு கொடுத்தால் இந்த சனி பகவான் உங்களுக்கு எந்த வயதில் இருப்பவர்களாக இருந்தாலும் அது பொங்கு சனியாக மாறி சகல விதத்திலும் நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ராம ஸ்ரீராம ஜெயராம சீதாராமா அருள் தந்து துயர் போக்கி காப்பாய் ராமா அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் சொல்லி ஆஞ்சநேயரை வேண்டும் பொழுது நிச்சயமாக சனியினுடைய பாதிப்பிலிருந்து நீங்கள் விலகுவது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய லாபத்தையும் அடைய முடியும். நன்றி, வணக்கம்.